சுனிதா வந்து கன்சீவாக இருக்கும்போது வடுவாச்சியால சொல்லி தந்த கதை வந்து மார்னிங் எப்போவுமே இப்படி தான் ஏதாவது ஒரு ஸ்டோரி பிளே அப்பயா சேஞ்ச் தேவைப்படுது. அதனால நான் என்ன பண்ணுறேன், மெயினாக மாற்றணும்னு நினச்சேன். என்னோட மிக்சிங் பவுல்ஸை மட்டும் பர்டாட்டு நான் வச்சுட்டேன். அத்தை வந்து இது கேட்டாங்க, மசாலா ஐட்டம் இருக்குது. என்னோட சுக்கு காப்பி பொடி 3 பாட்டில் எனக்கு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலி மஹி வந்து ரொம்ப பயத்தில் இருக்கா. ஏன் தெரியுமா? டாக்டர் பேரண்ட்ஸ்ல ஒரு கிரீச்சர் சொன்னேன், அதை பற்றி ஆக்சுவலி வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து சாண்டா இவங்க ஏதோ படிச்சிருக்காங்க. சாண்டா வந்து ஏதோ வீடியோவில் பார்த்து படிச்சிருக்காங்க. நாட்டி லிஸ்ட்டுன்னு வச்சிருப்பாராம், நல்ல பிள்ளை லிஸ்ட்டுன்னு வச்சிருப்பாராம். மஹிக்கு இருக்குல்ல, கண்டிப்பாக தெரிஞ்சிடுச்சு அவன் நாட்டி லிஸ்ட்டில் தான் இருப்பா அப்படின்னு. அதனால அவளுக்கு ஒரே பயம். நாட்டி லிஸ்ட்டில் இருக்கிறவங்களெல்லாம் யார் வந்து தூக்கிட்டு போவா? இப்போ வந்து அவ்வளவா எதுவும் பண்ணலனா அதுக்கு கோல் கொடுக்கலாம். நம்ம வந்து மாடரேட்டா நாட்டி பண்ண ஒரு ஸ்டிக் கொடுக்கும். அத நம்ம வந்து மஹி ஏதோ சொல்லுங்க. அத நம்ம வந்து ரொம்ப நிறைய இது பண்ண சாப்பிடு தக்காளி சோளத்தை போட்டு தயிர் சாதம் வைக்கிறாரு. அப்படியா மஹி? என்ன விஷயம் உனக்கு? என்ன பயம்? நான் பயம் இல்ல. அப்பயா நான் சொல்லி எனக்கு இப்படிதானே பண்ணேன், பேசவே இல்ல. அம்மா நான் சொல்லி அவ வந்து கார் கட்டில வந்துருந்தா. சரி அதெல்லாம் விடு, நீ டின்னு உன் கனவு உன் ஸ்டோரி எல்லாம் நான் கேட்கல. கிராம்பஸ் உன்னை தூக்கிட்டு போயிடுவாரா இல்லையா? இவன் என்ன சொல்லுவான்னு பாப்போம். நீ காலையில இருந்தே அவளுக்கு ஒரே பயம். சொல்ல நல்ல ஹாலா நம்ம கிறிஸ்மஸ்க்கு இங்க இல்ல, நம்ம கிறிஸ்மஸ்க்கு அங்க போயிட்டோமா, இல்லாட்டி கிறிஸ்மஸ்க்கு இங்க இருந்தாலும் ஒரு கிராப்பர் சொல்லி தூக்கிடுவோம். ஆல் ஓவர் தி வேர்ல்ட் தான் ஸ்டாண்ட் அப் வந்து கூப்பிடுவோம். உனக்கு தப்பா சொல்லியே. அம்மா முன்னாடி கால்ல கிராப்பர் வந்துச்சா உனக்கு? எனக்கு கிராப்பர் வந்துச்சா? எப்போ? முன்னாடி நீ சாண்டா கிளாஸ் கூட இருக்காங்களா தெரியல. கிராம்பஸ் எப்படி இருக்கும்? அம்மா கிராம்பஸ் வந்தாங்களா உங்க வீட்டுக்கு? சொன்னேன்ல இந்தியாவுக்கு வரவே மாட்டாங்க அவங்க. நோயத்துக்கு மட்டும் போவாங்க. அப்ப தண்ணி எடுத்துட்டு போக மாட்டோம். அது பாதி கோட்டு பாதி டீமன் மெல்ட் ஆயிடும். அது ஐஸ் கிடையாது, அது ஒரு பிளேயும் கோட்டு சேர்ந்து. சரி சாப்பிட்டுட்டே பேசுங்க. குட் மார்னிங் சொல்லு. ஜெர்மனில இருக்கலமா ஒரு டே பிஃபோர் ஈவ் நிக்கோலாஸ் ஃபீஸ்ட்க்கு முன்னாடி கிராம்பஸ் ஒரு ஃபீஸ்ட் நடக்கும், ஒரு ஃபெஸ்டிவல். அதில் வந்து எல்லாரும் கிராம்பஸ் வந்து ட்ரெஸ் போட்டு போவாங்க, மற்ற பிள்ளைகள்லாம் படிக்கிறது. அதுக்கப்புறம் யார் ரொம்ப கரைவாக சேட்டை பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு அது கோல் கொடுக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப மாடர்னாக சேட்டை பண்ண முடியாதவங்களுக்கு ஸ்டிக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஹையாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து அது ஹெல்லுக்கு 1 இயர் தூக்கி போயிடும். ஆனால் அதுதான் பாருங்க, என்னோட மார்னிங் எப்போவுமே இப்படி தான் ஏதாவது ஒரு ஸ்டோரி பிளே சொல்லி ஆரம்பிப்பாங்க. சரி நான் வரது கடையில் சாப்பிட்டு முடிங்க, சரியா? ஓகே பேபி. சரி தண்ணியே குடி, சாப்பிட்றாத. நான் வந்து காஃபி போட போகிறேன். ஆக்சுவலி என்னோட காஃபி பார்த்திங்கன்னா எத்தனோண்டு காஃபி பீன் இருக்குது பாருங்கள், சுத்தமாக ஓவர் ஆகிடுச்சு. நான் மறந்தும் போயிட்டேன் ஆர்டர் பண்ணுறதுக்கு. நேற்று தான் அமேசானில் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது 1 கப்பு கூட வருமானு டவுட்டு தான். டன்ஸோ இந்த குட்டீஸ் வந்து இங்கே சிந்தி வச்சிருக்கீங்களா, அதனாலேயே நான் இதுக்கு சோறு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சோறு கொடுத்துட்டு இந்த சிந்திரதை பார்த்தோன்னே எனக்கு வடுவச்சு சொல்ல ஒரு கதை தான் ஞாபகம் வருது. யாருன்னு எனக்கு ஆக்சுவலி சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் வந்து ஒருத்தவங்க வந்து வள்ளுவரா இல்லை விஸ்வாமித்திரரா யாருன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி வடுவாச்சியால சொல்லி தந்த கதை வந்து சாப்பிடும்போது ஒருத்தவங்க வந்து ஒரு ஊசியும் ஒரு கப்பில் தண்ணியும் பக்கத்துலேயே வச்சுப்பாங்களாம்.
எதுக்கு அது வந்து அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லி நான் எனக்கு சோறு வைக்கும்போது நீ அதை எனக்கு பக்கத்துலேயே வச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவன் ஒய்ஃபும் வந்து ஒவ்வொரு வாட்டியும் லஞ்ச் வைக்கும்போது பக்கத்துலேயே வச்சுருவாங்களாம். ஹெட்டியா மஹி மகாவும். அதனால அவர் வந்து அதை யூஸே பண்ண தோணலை, அவருக்கு யூஸ் பண்ணுற நிலமை வரல. அப்போ ஒரு நாள் திடீர்னு ஒய்ஃப் கேட்பாங்க, நீங்கள் டெய்லி லஞ்ச் வைக்கும்போது இதை வைக்க சொல்கிறீங்க, எதுக்காக ஊசியும் தண்ணியும் வைக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், எதுக்குன்னா ஒரு சோறு கீழே விழுந்தா கூட அந்த ஊசியை வச்சு குத்தி தண்ணியில் கழுவி சாப்பிடுறதுக்கு அப்படின்னு. ஸோ இந்த பிள்ளைகள் எவ்வளோ சாப்பாடு கலைச்சிருக்கு பாருங்க. ஸோ ரைஸை மட்டும் எப்போவுமே நம்ம வேஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து எனக்கு பெருசாக கதையெல்லாம் வந்து நான் படிக்கக்கூடிய ஆளும் கிடையாது. பட் எனக்கு வந்து எங்கள் ஆட்சி சின்ன வயசில் நான் இருக்கும்போது நிறைய கதை சொல்லியிருக்காங்க. அது அப்போ அப்படியே அப்படி மனசில் வந்து பதிஞ்ச கதைகள் இதெல்லாம் 2-3 கதை எனக்கு அப்படி சின்ன வயசில் உள்ளது மனசில் அப்படி பதிஞ்சிருக்கு. ரசிகர் சாப்பிடு இதெல்லாம் சாப்பிட சொல்றதுக்கு நம்மளே கொடுக்கணும். தீர்ந்து போட்டு கிளம்புமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவா கிச்சடி வித் தேங்காய் சட்னி, பொரிகடலை. இது வந்து ஆக்சுவலி பொரிகடலை சட்னி தான். ஆனால் பொரிகடலைக்கு பதில் நான் இன்றைக்கி கடலைப்பருப்பை ஊற வச்சு போட்டேன். நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் மற்றபடி யூஷுவல் தான். தேங்காய், ஊற வச்ச கடலைப்பருப்பு, ஒரு 2 பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகா வச்சு உப்பு வச்சு அரைச்சிட்டு தாளிக்கிறத போட்டு தாளிச்சிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரவா கிச்சடியோட ரெசிபி லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். என்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலி வந்து இந்த வருஷம் வந்து என் கிச்சனில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ், டிஃப்ரெண்ட்டாக ரீஆர்கனைஸ், ஒரு சேஞ்ச் எனக்கு தேவைப்படுதுங்க. அதனால நான் வந்து நம்ம மூடு என்னைக்கு எப்போ வந்து நல்ல மூடாக இருக்குமோ அப்போ வந்து ஃபுல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் மூடு இருந்துச்சு. அதனால வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பாப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து ஆக்சுவலி இந்த வருஷம் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் தேவைப்படுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாத்தையும் லைக் டீக்ளட்டர் பண்ணி கொஞ்சம் மினிமலிஸ்டிக்காட்டு தேவையில்லாததெல்லாம் ஒதுக்கி கொஞ்சம் ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் எனக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுது. இந்த வருஷம் வந்து ஃப்ரெஷ்ஷாக டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ க்ளீனிங்கில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஜாரு அது எல்லாத்தையும் நான் டிஷ்வாஷரில் வச்சு எடுத்துட்டேன். ஆக்சுவலி இதை கையில் கழுவுறது அவ்வளோ ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் டிஷ்வாஷரில் ரன் பண்ணி எடுக்கும்போது அந்த கிளாஸ் ஜார்லாம் ஒரு ஷைனிங் இது வந்து இருக்கும் அதில். ஸோ அதனாலேயே அப்படி க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ஷைனிங் ஒன்று இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை கூல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதுலேருந்து வெளியே வரும்போதே நம்மளோட ஜார் எல்லாமே ட்ரையாக தான் வரும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ குட்டீஸை வந்து ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிவிட்டு இங்கே பார்வதிபுரம் சைடுக்கு வந்தோம். இங்கே நுங்கு சர்பத் வந்து குடிக்கணும்னு கிரேவிங் இருந்துச்சா, அதனால இதுதான் வந்து இதுக்கு சக்கைக்கு பேர் என்னது? 3. ஆமாம். இந்த சக்கை பேர் என்னது? ஐனியா? ஐனி. இதுதான் ஐனி சக்கை. ஸோ இதை சுனிதா வந்து கன்சீவாக இருக்கும்போது இதை தான் கேட்டாங்க என்கிட்ட. நாகர்கோயிலேருந்து நான் அனுப்பி வச்சேன். இது இந்த சில டைமில் சீசன் டைமில் இங்கே வந்து சைடில் வந்து குமிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு நொங்கு சர்பத், நல்லா சூப்பராக நொங்கு சர்பத் குடிச்சிட்டு 3 நொங்குலேருந்து கண்ணு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஜவ்வரிசி இது போட்டு நோ குக், கேமரா மறைச்சிட்ருக்கியா? இல்லை நோ குக் ஒரு டெசர்ட் மாதிரி, டெசர்ட் கூட இல்லை, நல்ல சம்மருக்கு ஏற்ற ஒரு பிவரேஜ் மாதிரி கூட சொல்லலாம், கீர் மாதிரி சொல்லலாம். ஆனால் எந்த விதமான குக்கிங்கும் தேவையில்லை,
ப்ராபப்ளி கொஞ்சம் குக்கிங் தேவை இருக்கும், பட் ரொம்ப நல்லா இருக்கும். அது உங்களுக்கு செஞ்சு காணிக்கிறேன். உங்கள் ஊரில் வந்து சம்மர் ஆரம்பிச்சிடுச்சான்னு சொல்லுங்கள். இங்கே நாகர்கோயிலில் நல்ல வெயில் வந்துடுச்சுங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு செய்யும்போது வீடியோ எடுக்கிறேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆஃப்டர்நூன்லேருந்து இப்போ டைம் இன்னும் ஒரு 7 o'clock இருக்கும். இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி, இவ்வளோ நேரம் கண்டினியூஸாக நான் ஸ்பெண்ட் பண்ணல, பட் கொஞ்சம் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி பண்ணி நான் ஓரளவுக்கு உள்ள கேபினட்ஸை கிளியர் பண்ணிட்டேன். இந்த வாட்டி உள்ள என்னோடய மெயின் கோல் பார்த்திங்கன்னா மினிமலிசம்னு சொல்கிறத விட நமக்கு வசதியாக வைக்கிறது தான் என்னோடய கோலாக இருந்துச்சு. ஸோ பேண்ட்ரி பார்த்திங்கன்னா நான் நல்லாவே டவுன் சைஸ் பண்ணிட்டேன். மேலே வந்து கொஞ்சம் சம்படம் வச்சுருக்கேன், கீழே வந்து ரைஸ், இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். பட் நான் இதை க்ளீன் பண்ணிட்டு தான் வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். இந்த கிளாஸ் ஜாரில் புளி, பாஸ்மதி ரைஸு, அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னோடய க்ரோசரி ஐட்டம் எல்லாம் அங்கங்கே வச்சுருந்தேன். மில்லட்ஸ் எல்லாம் தனி ஷெல்ஃபில், அந்த மாதிரி அங்கே உள்ள ஷெல்ஃப்லலாம் வச்சுருந்தேன்னா எல்லாத்தையுமே இங்கேயே வச்சிடலாம். ஸோ நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் சரி ஈஸியாக இருக்கும், பார்க்கும்போது இருக்குதுன்னு தெரியும். இது வந்து களி மாவு, அதனால அதை மட்டும் லேபிள் பண்ணியிருக்கேன். மற்றபடி கீனுவா, கொண்டக்கடலை, அந்த மில்லட்ஸு, அந்த ஐட்டம் எல்லாத்தையுமே நான் இதிலே வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், பட் இதெல்லாம் கொஞ்சம் காலி பண்ணிவிட்டு வாங்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். கீழேயும் அது மாதிரி தான் பேஸ்கெட், இது மாதிரி நம்ம ரேண்டமாக உள்ள வினிகரு, எண்ணெய் அதெல்லாம் பேஸ்கெட்டில் வச்சுட்டேன். அதுக்கு கீழே என்னோடய ஆஸ் யூஷுவல் அரிசி டப்பா, அது வந்து கோதுமை மாவு. அதுக்கப்புறம் இங்கே தான் நான் வந்து மெயினாக மாற்றணும்னு நினச்சேன். என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பேக்கிங் இது வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக ஸ்கேட்டர் ஆகி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்தளவுக்கு பேக்கிங் கூட பண்ணுறது இல்லை, அதனால் அதை மினிமல் பண்ணிவிட்டு என்னோடய லீ க்ரூஸே பாட்டும் காஃபி மக்கையும் நான் இதில் வச்சுருக்கேன். இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாக இது இன்னும் நான் முடிக்கலை, பட் இதை க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து என்ன சொல்ல டிஃப்ரெண்ட் தேவைப்பட்டுச்சு, அதனால இதை க்ளீன் பண்ணி என்னோடய மிக்சிங் பவுல்ஸை மட்டும் இதில் வச்சுருக்கேன். அண்ட் மெயினாக இந்த ஏரியாவையும் நான் வந்து கிளியர் பண்ணணுன்ட்டு இருந்தேன். ஸோ இந்த ஏரியாவும் ரொம்ப ஃபில்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ப்ராப்பராக பேக்கிங் நான் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இது ஆக்சுவலி நம்ம பேக்கிங் சைடாட்டு தான் நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். அதாவது என்னோடய ஸ்டாண்ட் மிக்சர் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ பேக்கிங் பண்ணணுன்னா நம்ம இங்கேருந்து பண்ண வசதியாக இருக்கும்னு. அதுக்கப்புறம் நாளடைவில் இங்கே ஃபில் ஆகி எனக்கு வீடியோ எடுக்கணுனாலும் சரி, ஏதாவது மிக்ஸ் பண்ணணுன்னாலும் இந்த திண்டே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் மறுபடியும் அதை டவுன் சைஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இனி நான் பேக்கிங் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இந்த திண்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். இதுக்கு மேலே உள்ள கேபினெட் பார்த்திங்கன்னா, இது வந்து என்னோடய டீ காஃபி செக்ஷன் மாதிரி செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதுதான் இப்போ என்னோடய இன்டர்நேஷ்னல் கப்போர்டு. ஸோ இன்டர்நேஷ்னல் குக்கிங்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னோடய ஃப்ரிட்ஜ்லேயும் இருக்கும். மற்றபடி முக்கால்வாசி கொஞ்சம் ஐட்டம், அதாவது இந்த ஜாஸ்மின் ரைஸு, பொட்டேட்டோ ஸ்டார்ச்சு, டாப்பியோக்கா ஸ்டார்ச்சு, சூஷி ரைஸு, அதுக்குள்ளாடி குஸ்குஸ், பொலண்டா, அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் குக்கிங்குள்ள ஐட்டம் எல்லாத்தையும் நான் இதில் வச்சுட்டேன். இந்த பேன்கோ பிரெட் க்ரம்ஸு அதெல்லாம் அதுவும் வச்சுருக்கேன். பேக்கிங் ஐட்டத்தையும் வச்சுருக்கேன். இந்த ரோல்டு ஓட்ஸ்லாம் நான் பேக்கிங்க்கு தான் யூஸ் பண்ணுவேன். பின்னாடி ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர், காஸ்டர் சுகர் அதெல்லாம். அதுக்கப்புறம் மெயின் பேக்கிங் செக்ஷனை ஒரு கப்பர்டாட்டு நான் வச்சுட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இந்த மாதிரி கிளாஸ் ஜார் நிறைய வச்சுருந்தேன். அந்த குட்டி குட்டி கிளாஸ் ஜாரில் வந்து நட்ஸ் எல்லாம் வெளியே போட்டு வச்சுருந்தேன். என்ன ஆயிடுச்சுன்னா, நாளடைவில் சம்டைம்ஸ் நான் முக்கால்வாசி யூஸ் பண்ணிவிடுவேன், பட் சம்டைம்ஸ் மறந்துட்டேன்னா கெட்டு போயிடுது நட்ஸு. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ நட்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் அந்த பாட்டில் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி 4 பேஸ்கெட்டு, ஒரு இதில் கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அதெல்லாம் இருக்குது, ஒரு இதில் ஸ்பைசஸ், சினமன், ஜெலட்டின் அதெல்லாம் எல்லாமே. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வெண்ணிலா எசன்ஸ் அந்த ஐட்டம், இது ஹனி, அந்த இது எல்லாத்தையும் இந்த ஒரு செக்ஷனில் வச்சுட்டேன். ஸோ அது இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அத்தை வந்து இது கேட்டாங்க, சுக்கு காப்பி பொடி இருக்குல்ல,
அது வந்து கேட்டாங்க. ஸோ நான் இன்றைக்கி மார்னிங் கடைக்கு போயிட்டு வரும்போது அதுக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நான் இதை காணிச்சு முடிச்சுட்டு நான் இதை செய்யும்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சுக்கு காப்பி பொடி வந்து எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தாங்க. எனக்கு எங்கள் அம்மா வந்து டெய்லி சுக்கு காப்பி போட்டு கொடுப்பாங்க. ஸோ நம்ம டெய்லி ஒவ்வொன்றா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைக்கிறதுக்கு மொத்தமாக நீங்கள் பொடிச்சு ஒரு டப்பாவில் வச்சிட்டிங்கன்னா சுக்கு காப்பி போடுற டைமில் அதில் ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு குடிக்க வேண்டியதான். அதுதான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதுக்கு தான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நான் செய்யும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். அதுக்கு தான் நான் இதை ஒன்றிக்கும் போது இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த பாஜ்ரா போஹா வந்து ஒரு 1/2 பாக்கெட் இருந்துச்சு. நான் பேண்ட்ரியில் நோண்டும் போது எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதையும் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா நான் திருப்பி உள்ளே எடுத்து வச்சேன்னா இதை மறந்துடுவேன். ஸோ இந்த கிளாஸ் ஜார் என்னோடய ஃபேவரட். என்கிட்ட 5 இயர்ஸ் கிட்டத்தட்ட இருக்குங்க. பட் ஸ்டில் புதுசு மாதிரியே இருக்குது பாருங்கள். இதை நீட்டாக டிஷ்வாஷரில் போட்டு நான் கழுவி எடுத்தாச்சு. இதில் வந்து நான் இந்த வாட்டி என்ன பண்ணணும்னு இருக்கேன்னா, சீனி வந்து சுகர் வந்து வெளியே தட்டி வச்சுருந்தேன். அது இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். ஏன்னா எறும்பாக வருது இங்கே ஃபுல்லாக. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கோதுமை மாவு, மைதா மாவு, இன்னொரு இதில் ராகி மாவு தட்டலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இப்போ அடிக்கடி ராகி அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா மல்டிகிரெயின் ஆட்டாவோ எது வேணுமோ அதை தட்டி வைக்க போகிறேன். ஸோ க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இந்த இடமும் நமக்கு ரெடி. இனி வந்து இந்த சைடு இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபினிஷ் பண்ணல, அது லேட்டராக உங்களுக்கு காணிக்கிறேன். இதில் தான் நான் வந்து இந்த டீ ஐட்டம்லாம் வச்சுருந்தேன். இப்போ அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஒரே ஒரு பேஸ்கெட் அது சதீஷோட அந்த விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. மினிமல் பண்ணியாச்சு பாருங்கள். ஸோ இந்த கேபினட்டும் மினிமல் பண்ணிட்டேன். இதில் பெரிய பெரிய டப்பாவில் கறி மசாலா, சில்லி பவுடர், இன்னும் கொத்தமல்லி பொடியெல்லாம் தீர்ந்துடுச்சு. அது ஷாப்பிங் போகணும். அடுத்து இதில் என்ன இருக்குது, இதில் வந்து என்னோடய எவ்ரிடே ஸ்பைசஸ் எல்லாம் நான் இந்த அடுப்புக்கு பக்கத்தில் வச்சுட்டேன். ஸோ இதில் கரம் மசாலா ஐட்டம் இருக்குது. இதில் வந்து நம்ம மஞ்சள் பொடி, ஜீரகம், கடுகு அதெல்லாம். அடுத்து இந்த கேபினெட்டில் இதில் வந்து புளி, உப்பு, பெப்பர், அது பிங்க் பெப்பர், புளி, வெல்லம் இருக்குது. ஒயிட் சுகர் தீந்துருச்சு. ஸோ அது வாங்கணும். மேலே இருக்கிற அந்த 3 5 பெட்டி தான் என்னோடய மெயின். நான் அதில் எல்லா பொடியுமே அதில் தான் தட்டி வைப்பேன். அண்ட் இதில் பருப்பு வகைகள். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணணும்னு நினச்சதை முடிச்சாச்சு. இனி நாளைக்கு போல் நான் கீழே ஃபுல்லாக வரப்போகிறேன். கீழே ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி டீக்ளட்டர் பண்ணி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம சுக்கு காப்பி பொடிக்கு நான் வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஆக்சுவலி வந்து சுக்கு நீங்கள் வந்து சும்மையே வறுக்கலாம். நான் எக்கோ பேக் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட லிங்க் எப்போவுமே கீழே இருக்கும். பட் இந்த மாதிரி முழு சுக்கை உடச்சி இடிக்கிறது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங். நீங்கள் வந்து ஒரு அந்த இடிக்கல்லில் வச்சு இடித்து தான் பொடிக்க முடியும். அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் அவன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா 180 டிகிரி செல்சியஸ் அவனில் 10 நிமிஷம் வச்சு எடுத்துருங்க. அவ்வளவு கிறிஸ்பாக இருங்க. நீங்கள் ஈஸியாக உடச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது அவனில் வச்சு எடுத்துகிட்டு எப்படி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சுக்கு வந்து 10 நிமிஷம் பேக் ஆச்சு. உங்களுக்கு டார்க் கலர் ஒன்றா இருக்கும். இன்னொன்று இதை உடச்சி காணிக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக உடையுதுன்னு தெரியுதா உங்களுக்கு? இவ்வளோ ஈஸியாக உடஞ்சோம். இது பேக்கிங்கில் உள்ளது. கூல் ஆகிடுச்சு இப்போ கம்ப்ளீட்டாக. இப்போ இதை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிடுறேன். ஸோ மிக்சியில் நிமிஷத்தில் ஃபைனாக பவுடர் ஆயிரும். கொஞ்சம் கலர் மட்டும் டார்க்காக இருக்குது. பட் அது என்ன நம்ம அவனில் ரோஸ்ட் பண்ணதுனால அவ்வளோ ஃப்ரேக்ரண்ட்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஃபைனாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஃபைனாக வந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் அவன் இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 100 கிராம் சுக்குக்கு அளவு சொல்கிறேன். 100 கிராம் சுக்குக்கு நீங்கள் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கே கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதெல்லாத்தையும் தனியாக வறுக்க போகிறோம் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு 10 கிராம் அளவுக்கு திப்பிலி. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு 10 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் பட்டை. ஸோ இவ்வளோத்தையும் நான் லேசாக வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நான் வந்து ஒரு 400-450 கிராம் பனக்கற்கண்டு தான் யூஸ் பண்ணுறேன் இந்த வாட்டி ஸ்வீட்னருக்கு. நான் ஸ்வீட்னர் போட்டே தான் பொடிச்சு வைக்க போகிறேன். ஏன்னா இல்லாட்டி நம்ம கருப்பட்டி தனியாக போடணும், சுகர் தனியாக போடணும். ஸோ நீங்கள் கருப்பட்டி பாகு வச்சு பண்ண போகிறீங்க அப்படின்னா கருப்பட்டி பாகு கூட எடுத்து நீங்கள் பாட்டிலில் வச்சுக்கலாம். இந்த பொடியை நீங்கள் வந்து இனிப்பு இல்லாமல் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து டோட்டலாக பனக்கற்கண்டு போட்டே வச்சிட போகிறேன். ஸோ இதில் வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு பனக்கற்கண்டு இருக்குது. ஸோ
இந்த பனக்கற்கண்டை ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது ஆக்சுவலி வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓகே, இப்போ இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பனக்கற்கண்டை ஆட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட மல்லி எல்லாம் நல்லா வறுப்பட்டாச்சு. இது கொஞ்சம் கூலானோன்னு மிக்சியில் போட்டு நான் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இங்கே பவுட்ரு பண்ணியாச்சு. இதையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து பசங்க சாப்பிட்றதுனால திப்பிலி போட்டிருக்கிறதுனால பெப்பர் போடல. நீங்கள் வேணும்னா பெப்பர் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அது வந்து ஒரு ஸ்பைசினஸ் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட சுக்கு காப்பி பொடி ரெடி. இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூனை 1 கப் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி நீங்கள் குடிக்கலாம். ஸோ இதை நான் வந்து ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த பொடியை வந்து உங்களுக்கு தொண்டை ஒரு மாதிரி இருக்குன்னா நீங்கள் வெறும்போலேயே இதை வாயில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு தண்ணி குடிச்சிடலாம். வடுவாச்சி வந்து அப்படி தான் வந்து பொடிச்சு ஒரு டப்பாவில் வச்சுருப்பாள். நைட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு தூங்குவா. உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இது. இன்ஸ்டன்ட் சுக்கு காப்பி பவுடர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட சுக்கு காப்பி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே வேறு 3 பாட்டில் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஒன்று அத்தைக்கு, ஒன்று நான் இங்கே குழந்தைங்களுக்கு வேண்டி வச்சுக்க போகிறேன், இன்னொன்று வந்து அம்மாவுக்கு செஞ்சுருக்கேன். ஸோ 3 டப்பா சுக்கு காப்பி பொடி ரெடி. இதோட ரெசிபி வந்து மெஷர்மெண்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். இப்போ நான் இன்னொரு ரெசிபியும் கையோடு உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லியராக நுங்கு வாங்கிட்டு வந்தோம்ல, இன்றைக்கி நான் டின்னர் சாப்பிட்ற மூடே இல்லை. எனக்கு செம்ம ஹீட்டாக இருக்குங்க. அதனால் அது ஜஸ்ட் மிக்சிங் மட்டும்தான். ஸோ ரிஃப்ரெஷிங்காக சில்லுன்னு நம்ம வந்து அந்த இதை வந்து செய்யலாம். அதுக்கு வந்து ஜவ்வரிசி வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இதை வடிகட்டி நல்லா தண்ணியில் கழுவிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் மிக்சிங் தான். ஸோ இங்கே வந்து நான் ஜவ்வரிசி எடுத்து அதை வந்து 2 விசில் ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் வச்சுட்டு ஒரு வடிகட்டியில் கொட்டிட்டு நல்லா பச்சை தண்ணியில் அலசிடுங்க. அலசிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முத்துக்கள் கிடைக்கும். அதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் நுங்கு, 3 ஃபுல் நுங்கோட ஃப்ளஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆப்பிள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேப்ஸ். இதில் வந்து நீங்கள் என்ன ஃப்ரூட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். இதுக்கு பர்டிகுலர் ரெசிபின்னே கிடையாது. சில் பண்ணி வச்சுருக்கிற பால், அதுக்கப்புறம் இதுக்கு ஸ்வீட்னருக்கு வந்து மில்க் மேடு தான் ஆட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தக்கன மில்க் மேட் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சமாக மில்க் மேட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட நோ குக்கிங் ஜவ்வரிசி மட்டும் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட கீர் வந்து ரெடி. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுதான் இன்றைக்கி என்னோடய டின்னர். நான் வந்து அந்தளவுக்கு ஸ்வீட்னஸ் போடல, ஏன்னா வந்து நான் டின்னருக்கு சாப்பிட்றதுனால. பட் நீங்கள் டெசர்ட்டாக சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சுகர் போடலாம். சுகரும் போட்டுக்கலாம், மில்க் மேடும் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நைட் ஆயாச்சு. நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். குட்டீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பாய் கேர்ள்ஸ், பாய் பாய்.